ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய ஸ்கின் பூஸ்டர் பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இது எடுத்துக்கிறதால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம பாடியில் லார்ஜஸ்ட் ஆர்கன் என்பது நம்ம தோல் தான். அதாவது நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணணும், டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன், டாக்ஸில்ஸ் வெளியே தள்ளணும் அப்படின்னு நிறையா. ஸோ ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரோட்டீன் தான் கொலாஜன். நம்ம பாடியிலேயே 30% ப்ரோட்டீன் கொலாஜனாக தான் இருக்கும். கொலாஜன் அப்படிங்கிறது ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய நெயில், ஹேர், போன், ஏன் எல்லா கனெக்டிவிட்டிக்குமே கொலாஜன் ரொம்பவுமே தேவை இருக்குது. இது ரொம்பவுமே முக்கியமான ப்ரோட்டீனும் கூட. ஆனால் சில ரீசனால் கொலாஜன் நம்ம பாடியில் டேமேஜ் ஆகும். இது எந்த ரீசனால் டேமேஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சுகர் எடுத்துக்கிறீங்க, ஸ்மோக்கிங் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க, வெயிலில் நம்மளால் போகாமல் இருக்க முடியாது. ஸோ அப்படி போகிறதுனால சூரிய வெப்பம் டைரெக்டாக ஸ்கின்ல படுறதால அதுக்கப்புறம் சில டிசீஸால் ஜெனட்டிக்கல் இஷ்யூவால் கூட டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் 30+ ஆகும்போது பாடியில் கொலாஜன் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ முக்கியமான கொலாஜன் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொலாஜன் ப்ரொடெக்ஷன் கம்மி ஆகிறதோ லாஸ் ஆகிறதோ நம்ம ஸ்கின்ல தான் சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டும். பிம்பிள்ஸ் வரும், நம்ம ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகி டார்க் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் ரிங்கிள்ஸ், ஸ்கின் சேட் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அதுக்காக தான் நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் HN ஸ்கின் பூஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கின் பூஸ்டரில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் கொலாஜன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஷேஷேலையும் 5 grams ஆஃப் ஹைட்ரலேட் ஃபிஷ் கொலாஜன் டாக்ஸில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பாடியில் ஈஸியாக அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறமா இதில் நம்ம பாடியில் நேச்சுரலாக கொலாஜன் ப்ரொடெக்ஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்கு விட்டமின் B2, B3, B6, பயோட்டின், B7, விட்டமின் C யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கின் பூஸ்டர் ஹலால் சர்டிஃபைடாக இருக்குது. அமேசிங்கான ஆரஞ்ச் ஃப்ளேவரில் அவைலபிளாக இருக்குது. இதில் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ ஸ்வீட்னஸோ யூஸ் பண்ணலை. பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஏன்னா இது ஷேஷேட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஷேஷேட்டில் 240 ml வாட்டரில் கோல்டு வாட்டர் இல்லைனா நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஷேஷேட், ஒரு சர்விங் தான் யூஸ் பண்ணணும். எந்த டைம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின் பூஸ்டரில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிஷ் கொலாஜன் தான். இது ஒரு நான்வெஜ் ப்ராடக்ட் தான். ஸ்கின் பூஸ்டர் ஒரு ஹெல்த்தியான கொலாஜன் சப்ளிமெண்ட். இது நம்ம ஸ்கின்னை உள்ளே இருந்து ஹெல்த்தியாக இருக்க ஹெல்ப் பண்ணும். ஷாலமன் ஃபிஷ்ஷில் இருந்து கிடைக்கக்கூடிய கொலாஜனை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்கின் பூஸ்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின் பூஸ்டரை நீங்கள் டெய்லி பேசிஸில் எடுத்துக்கும் போது உங்கள் பாடியில் நேச்சுரலான நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கின் பூஸ்டர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய HN ஸ்கின் பூஸ்டர் பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்கின் பூஸ்டர் பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.